ப்ளீஸ் நானா கேளுண்ணா அண்ணா வச்சுக்கணும் வச்சிருவோம் ப்ளீஸ் அது தரையா தானே கேட்கலாம் அண்ணா நான் சொல்றேன் கேளுண்ணா நான் கொஞ்சம் லிஃப்ட் கொடுலாம் பைபாஸ் வரையும் எங்க பைபாஸ் வரையும் பைபாஸ் அவுட்டர் ரிங்கோட தர நல்லா இருங்க ஓகே ஓகே சீட் பெல்ட் போட்டுங்க பேருண்ணா என் பேர் என்ன பாலாஜிண்ணா பாலாஜி ஆமாண்ணா நார்மல் பாலாஜி தான் ஆமாண்ணா இந்த முன்னாடி விஜி ஆர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா வீடுண்ணா வீடு இங்கதாண்ணா பட்டாபிராமு இங்க இங்க ஒரு வேலையா வந்தேன் பசங்களோட வந்தேன் பெயிண்ட் வேலைக்கு அது என்ன பண்ணிட்டானு விட்டு போயிட்டானுங்க கையில வேற சுத்தமா காசு இல்ல அதனால சரி வண்டி எதனா வந்தா லிப்ட் கேட்டுன்னு போலான்னு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேன் வண்டி எதுவும் வரல அப்புறம் நீங்க தான் வந்தீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ண்ணா பணம் தான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆமாண்ணா பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா கடன் இருக்கு அதை அடைக்கிறதுக்கு நானும் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் முடியல இப்ப நான் என்ன கேக்குறவங்கள இப்ப நீங்க லிப்ட் கேக்குறீங்க இப்ப முத என் வண்டியில தான் கேட்டு நான் உங்களுக்கு லிப்ட் கொடுத்தேன்னா இல்ல என் வண்டிக்கு முன்னாடி நிறைய பேர்ட்ட கேட்டீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் உங்க வண்டிக்கு முன்னாடி எத்தனை ஒரு 4-5 பேர்ட்ட கேட்டீங்களா 4-5 பேர்கிட்ட கேட்டேன் சரி ரைட் இப்ப வந்து 4-5 பேர்ட்ட கேட்டீங்க யாருமே வந்து உதவி பண்ணல உங்களுக்கு இப்ப நான் வந்து நீங்க கை நிப்பாட்டினீங்க சரி யாரும் நிக்கிறாங்களே சொல்லி ஹெல்ப் பண்றவங்களா சரிங்களா இப்ப நான் பைபாஸ்ல விடாம நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் கொண்டு போய் அங்கேயே டிராப் பண்ணிடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு உதவி செய்யுங்க எனக்கு நீங்க செய்வீங்களா என்ன உதவின்னு சொல்லுங்க இல்ல சொல்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நான் சொல்லிட்ட பிறகு நீங்க வேணாம் நான் பண்ண மாட்டேன் தான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவாய்ட் பண்ணக்கூடாது எனக்கு நீங்க சொல்ற உதவி வந்து செய்யற அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா செஞ்சிடறோம் செய்யற அளவு தானே மனுஷால் செய்யாத உதவி நம்ம கேட்க முடியுமா கண்டிப்பா காசு பணம்லாம் கேட்க மாட்டோம் உங்கள்ட்ட சரிங்களா காசு பணம்லாம் கேட்க மாட்டேன் வண்டி எல்லாம் தொடக்கி கொள்ள மாட்டேன் உதவின்னா என்னோட கஷ்டம் குறைஞ்சிரும் அதுல நீங்க பண்ற உதவினால என்னோட குடும்ப குட்டிங்க வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி உதவி தான் நான் கேட்கறேன் சரிங்களா சொல்லிட்ட பிறகு நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா இப்ப நான் உங்களை வண்டியில ஏத்திட்ட பிறகு நான் பட்டாபிராம் போறேன் ஐயோ அவ்வளவு தூரம் நல்லா வர முடியாதுண்ணா இங்க இறங்கி அந்த மாதிரி சொன்னேன் உங்கள்ட்ட இல்லையே வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன் இல்ல வீட்டுல இருந்து அங்க இருந்து வேற எங்கேயா போகணும் இல்ல கோயில் ஃபங்க்ஷனுக்கு எங்க போறேன்னு சொன்னாலும் சொல்லுங்க நான் வர கூட கூட்டு போறேன் உங்களை சரிங்களா அது பிரச்சனை இல்லை எனக்கு சரிண்ணா எனக்கு என்னன்னா நான் சொல்ற உதவி எனக்கு பண்ணி கொடுங்க சரிண்ணா பண்ணுவீங்களா பண்றேன் பண்ணி தரேன் சரி ரைட் வண்டி வந்து ஓரம் கட்டிக்கிறேங்க சரிங்கண்ணா ஒரு 2 நிமிஷம் நிறைய பேர் வந்து உதவி வந்து பண்றேன்னு சொல்றாங்க யாரும் பண்ண மாட்டாங்க நானே காலைல இருந்து 2 பேர்ட்ட கேட்டேன் யாரும் வந்து நம்ம செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப உங்களை பார்த்தா எனக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியுறீங்க அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கறேன் நான் சரிண்ணா இப்ப ஒண்ணும் இல்லண்ணா பெரிய உதவி எல்லாம் உங்கள்ட்ட கேட்கல சரிங்களா ஒரு இப்ப நீங்க நான் சொல்ற உதவி நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோட பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் சரி அதுக்காக தான் கேட்கறேன் என்ன நீங்க பாக்காதீங்க என்னோட ஃபேமிலில வந்து பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க அதுக்காகவாச்சும் நீங்க பண்ணி கொடுக்கணும் சரிங்களா இப்ப கடன் அடைக்கணும்னா 15 லட்ச ரூபா கடன் இருக்கு நான் 2-3 வருஷம் கஷ்டப்பட்டாலும் என்னால அடைக்க முடியாது சரிங்களா ஷார்ட்டான வழியில போய் ஏதாவது அடைக்கலாமான்னு பார்த்தேன் அதுக்கு ஒண்ணு கொள்ளை அடைக்கணும் இல்ல திருடணும் போய் சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் எனக்கு பழக்கம் இல்ல சரி நம்ம கடனை அடிச்சாகணும் வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அட்ரஸ் கேட்டேன் அட்ரஸ் கேட்கும் போது மினிட்டு கோல்டுல செயின் போட்டிருந்தது என்னடா இது சரி எனக்கு ஒரு கண்ணு ஊத்திட்டே இருந்தது 1 லட்ச ரூபா வச்சிருந்தாக்கா சொல்லிட்டு செயினை பிடிச்சி ஏத்துட்டு ஓடியான்ட்டான் இது வந்து ஆத்திரம் வந்துட்டான் நேத்து நைட்டு வந்து எங்க ஏரியால அடகுற ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு நமஸ்தே சேட்ஜி அப்படி சொல்லி நாங்க எத்தனை கிராம் இருக்கு ஏன்னா இப்ப நான் அடகு வச்சேன்னா தெரிஞ்சிடும் அவனுக்கு ஏன்னா இவனே பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் இவன் எது நகைன்னு கேட்பான் அப்ப எத்தனை கிராம் வருதுன்னு கேட்டான் அவன் 23 கிராம் வருதுன்னா அப்ப 3 பவுனுக்கு 1 மில்லி கம்மி இப்ப 1 லட்ச ரூபா இல்ல நகை ஒரு பவுன் 3 லட்ச ரூபா ஆமா 3 லட்ச ரூபா கிட்ட வருது
இப்ப என்னன்னா அவன் அடகு வைக்கணும் என்ன அவனும் கேட்டான். அவன் ஆதார் கார்டு கைரேகை வைக்க சொல்றான். ஆதார் கார்டு கைரேகை வச்சோன்னா நான் போலீஸ்ல மாட்டிப்பேன். சரிங்களா? இப்ப அந்த பொம்பளை யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐயோட ஒய்ஃபா. நியூஸ்ல வந்து பேப்பர்ல போட்டுறேன் எஸ்ஐ மனைவியிடம் ஆமா இந்த என்ன சொல்லுவாங்க செயின் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டான். இப்ப என்ன இப்ப நார்மல் பொம்பளை தான் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் போய் வச்சிருவேன் டப்புன்னு. இப்ப எஸ்ஐ ஒய்ஃப்னால சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு பயம். நான் என்ன பண்றேன், உங்க வீட்டுக்கு கூட்டு போறேன், நீங்க உங்க ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு வந்து அடகு மட்டும் வச்சுக்கோங்க. ஐயோ என்னண்ணா நீ ப்ளீஸ்ண்ணா. ஐயோ ஆனா இந்த உதவி எல்லாம் கேட்காதண்ணா. நீ தானே பண்ணி கொடுன்னு சொல்லி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பாக்காதீங்க, நாங்க ஒய்ஃப் பசங்க இருக்காங்க. அது கரெக்ட் தானா? இது நகையை எடுத்து போய் விக்கிறேன்னு சொல்றீங்களா? வைக்க சொல்ல நான் அடகு மட்டும் வச்சு கொடுங்க, நான் மூட்டுறேன். அது கூட அடகு கூட என் ஆதார் கார்டு வச்சு நான் பண்ண வைக்க முடியும்? நான் எஸ்ஐ ஒய்ஃப். நான் அதுதான் சொல்றேன், எனக்கு தூக்கி போய் ஜெட்டியோட நிக்க வச்சிருவாங்களா? ஜெட்டி கூட வாங்கி தரேன் உங்களுக்கு. ஐயோ ஜெட்டி வாங்கி தரீங்களா? ப்ளீஸ் நான் முடியாம. ஐயோ என்னால எல்லாம் முடியாதுண்ணா. நான் காலைல விட. ஐயோ நீ ஓரமா நிப்பாட்டுனா நான் இறங்கி போயினே இருக்கிறேன். காலைல விட. ஐயோ ஆனா பயமாக்குதுண்ணா எனக்கு. அது எஸ்ஐ எனக்கு அல்லெல்லாம் கிளம்புதுண்ணா. தொட்டு போறேன் செயின். ஐயோ நான் தொட்டெல்லாம் பாக்கல. யாராக பதிஞ்சு போச்சுன்னா நீ மாட்டினா என்ன கொத்து விடுற? மாத்தி மாத்தி நான் போட்டு விடுறேன். அதுதானா நீ மாட்டு என்னையா மாட்டி விடுற? நான் என்ன கேட்டேன் உங்கள்ட்ட, காசு பண்ணாத கேட்டேன். நீ காசு பணம் கூட கேட்டா கூட ஏன்னா பிச்சை எடுத்தாது நான் வாங்கிட்டு வந்துருவேன். கத்தாதுண்ணா. ஐயோ நான் ப்ளீஸ் என்ன பயமா இருக்குதுண்ணா எனக்கு. கையெடுத்துக்கும் பாருண்ணா ப்ளீஸ். அண்ணா வேணாண்ணா. நான் ஒண்ணும் இல்ல, நாங்க பாரு நான் கண்ணு அந்த ரேகை வைக்க சொல்லுவோம், கை ரேகை வைக்க சொல்லுவோம். அதுதான் எல்லா ரேகையும் வச்சா என்ன ரேகை இல்லாம ஆக்கிடுவானுங்களே. அப்பெல்லாம் பயந்த வேலைக்கு பொண்டாட்டி ரேகை இல்லாம ஆக்கிடு. என்ன கத்தாது நான் பயமாக்குதுண்ணா. நான் எப்படியும் 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். நீ 2.5 லட்சம் இல்ல 4 லட்சம் ரூபா வந்தா கூட நீயே வச்சுக்கன்றேன். உங்களுக்கு ஏதாவது தரணும் நானு. எனக்கு வேணாண்ணா. சொல்றது கேளு. நானு ஆனா ஆளை காலைல இருந்து 2 பேர்த்த கேட்டேன். நான் சொல்றேன் என்ன விட்டுருண்ணா. என்ன விட்டுருண்ணா. திறந்து விடுண்ணா. நான் திறக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் ப்ளீஸ் நான் விட்டுருண்ணா. நான் காலைல கூட. ஐயோ காலைல கூட உழ வேணாண்ணா. ஒரே ஓட்ட ஓட்டுருவேண்ணா. ப்ளீஸ் நான் விட்டுருண்ணா. கேளு. நான் ஒரு டோரை ஓபன் பண்ணி விடுண்ணா. பொறுமையா நான் சொல்றது கேளுண்ணா. நான் விட்டுருண்ணா. என்ன இருந்தா கையெண்ணா. நான் சொல்றது கேளு. நான் விட்டுருண்ணா. நான் யாரெல்லாம் வந்துருவேன். அமைதியா இருந்தா விட்டுருண்ணா. ஓடிடுறேன். நான் சொல்றது கேளுண்ணா. விட்டுருண்ணா ஓடிடுறேன். ப்ளீஸ் நான் சொல்றது கேளுண்ணா. பொறுமையா கேளுண்ணா. அதுதானா தெரிஞ்சா ஆகும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா ஜெட்டியோட நிக்க வச்சு ஓட விட்டுருவானுங்கண்ணா. ப்ளீஸ் ஆனா நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்துக்கிற. சொல்றது கேளுண்ணா. நான் என்ன உங்கள்ட்ட கேட்டேன், காசு பணம் அதை கட்டணும். காசு பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாதுண்ணா. ப்ளீஸ் நான் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். சம்பாதிக்கலாம். ஆதார் கார்டு மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஜெட்டியோட உட்கார வச்சிருவாங்கண்ணா. நான் பயப்படாத போட வச்சிருவானுங்கண்ணா. நான் பயப்படாதுண்ணா. நான் பாத்துக்கிறேன். நீ என்னன்னா பாத்துப்ப. நீ காசு வாங்கி நீ போயிடுவ. ஆதார் கார்டு தான் கேக்குறேன் உங்கள்ட்ட. அதுதான் உன் ஆதார் கார்டுல வைனா இல்ல உன் சொந்தக்காரங்க ஆதார் கார்டுல வை. என் ஆதார் கார்டு எதுக்கு கேக்குறேன்? என் ஆதார் கார்டு வச்சு நான் மாட்டிப்பேன் நானு. அப்ப நீ மாட்டிப்ப நான் மாட்ட மாட்டேனா? ப்ளீஸ் நல்லா இருக்கேண்ணா. ப்ளீஸ் உன் ஆதார் கார்டு வைக்க என்ன யார பத்தி கொடுக்க மாட்டேங்க. முடியாது. என்ன முடியாது? ஏன் வைக்கிறோம்? என்ன வச்சுக்கோ. ப்ளீஸ் ஐயா என்னால முடியாதுண்ணே. காலைல விடுறோம். ஐயா வச்சு கூட சொல்றோங்களா? ஏன் உன் ஆதார் கார்டுல வச்சுக்கோ. சொந்தக்காரங்க ஆதார் கார்டுல வச்சுக்கோ. என் ஆதார் கார்டு எது கேக்குற? மாட்டிப்பா ப்ளீஸ். எந்த ஆதார் கார்டு எல்லாம் தர முடியாது. வைப்பே வைக்க மாட்டேன். வைக்க முடியாது. என்ன யாருக்கிட்ட வந்து பேசுறீங்க? கோவம் தோணும். எனக்கு தான் கோவம் வரும். கை நீட்டுறேன். யாரு கை நீட்டுவா? யாரு கை நீட்டுவா? ஏய் ப்ளீஸ் நான் சொல்ற கேளு. நான் கோச்சிக்கேன் சார். நான் கோவம் வந்துருச்சு. இன்னும் கோவம் வரும். திருட்டு நகை எத்தனை வந்துட்டு என்கிட்ட காமிச்சுனுக்குற. கத்தாதண்ணா. நானே எத்தனை பேர் டேஷன்ல சொல்லிட்டு ஓடி வந்துருவேன். நானு கத்தாதண்ணா. தெரிஞ்சுக்க. கத்தாதண்ணா. என்ன கத்தாதண்ணா? நான் கத்தாதண்ணா. என்ன கத்தாதண்ணா? கத்தாதண்ணா. என்ன கத்தாதண்ணா? கத்தாதண்ணா. திருட்டு நகை எல்லாம் எத்தனை வந்து என்கிட்ட கத்தாதண்ணா. பின்ன வேற என்ன நகை? நீங்க நான் சொல்றேன் வேற என்ன நகை? அது மட்டும் கொண்டு. சரி உன் ஆதார் கார்டு எத்தனை? என் வீட்டாண்ட ஒரு சேட்டுக்குறான், நானே வச்சு தரேன் வா. நீ லூசானா? நீ வச்சுனா மாட்டி சொல்றேன். அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு அறிவு இருக்குது. உனக்கு அறிவு இருக்குதா? வச்சு கூட அவ்வளவுதான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிடான்னு சொல்றேன். உனக்கு மேல எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது. நான் தம்பியா நினைச்சீங்க. ஆஹா முடியவே முடியாது. வா இல்ல வா. உன் ஆதார் கார்டு எத்தனை? வா. உன் ரேகை வை. ஏன் ரேகை வைக்கணும்? மெண்டலா நீ? மாட்ட கூடாது. நான் மாட்டணுமா? ஆதார் கார்டு நான் மாட்டிப்பேன்னு தெரியும்ல உனக்கு. மாட்டிக்கோ. எஸ்ஐயோட செயின் அர்த்தம் தான் மாட்டதான் செய்யணும். எஸ்ஐ வைஃப் நான். புரியுதா இல்லையா? நான் எனக்கு புரியுது. உனக்கு புரியுதா இல்லையா? ஆதார் கார்டு மட்டும் தானே கேக்குறேன். ஏன் ஆதார் கார்டு? உன் ஆதார் கார்டு எத்தனை? நானே வச்சு தரேன். ப்ளீஸ் தம்பி மாரி நினைச்சீங்கண்ணா. ஐயோ தம்பி. ஐயோ நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்றேன். என்ன விட்டு
என்ன ப்ளீஸ் நான் சொல்றேன் கேளுண்ணா. திருட்டு நாங்க எத்தனை வந்து என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? கத்தாதண்ணா ஐயா உடியா நான் டோர் ஓபன் பண்ணியா? கத்தாதன்னு சொல்றேன். கத்தாதண்ணா என் மேல எல்லாம் போடாதியா? கத்தாதண்ணா. என் உடம்புல இருக்கிற ரேக பதிஞ்சு போச்சுன்னா என்ன தூக்கி போய் உட்கார பாருங்க. கத்தனா சத்தியமா ரேக வச்சு என் மேல போடாதியான்ட்டு இவர்தான் வந்து பைக் ஓட்டு வந்தாரு. நான் அப்படி வந்து சொல்றேன். விளையாடுறியா? வச்சுதானே கூட சொல்றேன். ஒண்ணு வச்சு கொடுனா பின்ன என்ன வச்சேன கூட வேற என்ன காசு பண்ணாதே கட்டல. எனக்கு காசு பண்ண நான் சொல்றது நீ கேளியா? ப்ளீஸ் நானா யோ தயவு செய்து சொல்றேன், நான் சொல்றத நீ கேளியா? தம்பி மேல நினைச்சியா? என்ன உட்றியா? கதவு தரையா? நான் ஓடிறேன். சொல்றேன் உனக்கு கேக்க புத்தி இருக்கா? புத்தி இருக்கா? புத்தி இருக்குது. புத்தி இருக்கா? புத்தி என்ன? ஆதார் கார்டு கேக்குறேன். ஆதார் கார்டு கேக்குறேன். ஆதார் கார்டு வச்சு வாங்கியா? ஆதார் கார்டு வச்சா மாட்டி போய் தெரியல எனக்கு. ஆதார் கார்டு வச்சா நான் மாட்ட மாட்டேனா? யோ தயவு செய்து உட்றியா? ஐயோ என்ன உட்றியா? ஐயோ என் கிட்ட எத்தனை வராதுயா? இப்ப நீ வச்சு கொடுக்க மாட்டா? முடியாதியா? வச்சு கொடுக்க மாட்டா? ஐயோ முடியாதியா? இப்ப நீ வச்சு விடலாம். சத்தியமா நீ தான் பைக் ஓட்டினா நான் பிடிக்கணும் வந்து சொல்லுவோம். போயிட்டு போய் சொல்லியா? நீனும் மாட்டுவ. நான் மாட்ட மாட்டேயா? ஏன் மாட்ட மாட்டா? நீ தானே அவன் பொண்டாட்டி கைத்துல இருந்து அர்த்தம் அர்த்தம் பைக் இவன் தான் ஓட்டணும். பைக்ல வரலன்னு சொல்றேன் நானு. பாக்குறியா நீ? பாக்குறியா? இவனே என் பார்ட்னர்னு சொல்றான். யோ என்னயா உன் கூட லிஃப்ட் கேட்டு வந்து பைக் ஓட்டுறேன். நான் அறுத்துட்டு வந்தேன் சார். நான் இவனு போல தொழில் பண்றேன். நானு லிஃப்ட் தானயா கேட்டேன். இவர்தான் குருன்னு சொல்றேன் நானு. சரியா? நான் கேட்டா இப்ப அதெல்லாம் பேச்சு கிடையாது. வச்சு மட்டும் கூட என்ன நடுவுல இறக்கி விட்டு கூட போயிடுயா. என்ன பார்த்தா பாவமா என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? ஒரே தொழில் செய்யறேன். யார் ஒரே தொழில் பண்றது? அந்த மாதிரி தானே சொல்லணும். நான் ஸ்டேஷன்ல கேட்டா வச்சு கொடுலாம் அப்படின்னு சொல்லணும். ஒரே தொழில் போய் குரு நல்லா இருக்குதுயா. நான் சொல்லுவேன் என் மேல கை எங்க அண்ணன் மேல கை வச்சு பாருன்னு சொல்லணும். உனக்கு என்ன கது தட்டுறியா? ஓடிறேன். என்ன ப்ளீஸ் நான் குரல வயசு பேசுற? ப்ளீஸ் நான் தம்பி மாதிரி நினைச்சீங்கன்னா இன்னும் தம்பி மாரி அண்ணன் மாதிரி நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்ன பண்ணுவ? நீ தான் பைக் ஓட்டு வந்து நான் சத்தியமா சொல்லுவேன். நானு போய் சொல்லு. சத்தியமா சொல்லுவேன். நீ தான் பைக் ஓட்டு வந்த போறையா? ப்ளீஸ் நான் என்ன தரக்குறியா? என்ன கோபப்படாத ப்ளீஸ். நான் சொல்றேன் கேளுண்ணா. கது தரக்குறியா இல்லையா? கோபப்படாத. நான் சொல்றேன் திறந்து விட முடியுமா இல்லையா? 50,000 தரணும். நான் உன் காசு எனக்கு வேணாயா? நீ தான் பைக் ஓட்டுன புடிச்சு சார். எங்க அண்ணன் என்ன இது பாலாஜி அண்ணன் கோயில் கத்து கொடுத்தாரு. அவர் தான் பைக் ஓட்டினாரு. நான் புடிங்கிட்டு வந்தேன் சார். ஆனா அவரு 4-5 செயின் எடுத்துக்கிறேன் சார். சொல்லுவேன். நாளைக்கு கூட ஒரு வீட்டுல இறங்கணும் இருந்தேன் சார். அதுக்குள்ள மாட்டிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். சத்தியமா சொல்லுவேன். நான் நின்று 4 வருஷமா தொழில் பண்றேன். நான் சொல்லுவேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன எத்தனை சொல்றேன். எங்க அண்ணன் தான் சார் எனக்கு முக்கியம். சத்தியமா சத்தியமா சொல்லுவேன். சத்தியமா நான் வச்சுதானே கூட நான் சொல்ல மாட்டேன். போலீஸ் சொல்ல மாட்டேன். எனக்கு வேணாம். சொல்றேன் கேள்வி. உடச்சிக்கண்ணா நான் சொல்றேன் கேள்வி. தயவு செய்து சொல்றேன் தரையா. என்ன உட்றியா? என்ன உட்றியா? என்னெல்லாம் கம்பி எல்லாம் என்ன முடியாது. கோவம் அடிச்சு உனக்கு மேல எனக்கு கோவம் வரும். ஒட்டு போயிடுவாங்க. ரோட்ல போறவங்களா கூட்டி மொத்த செயின் எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்றேன். கத்தாதனா கத்தாதனா வச்சு நான் 2 நாளைக்கு வீட்டுல வச்சு வாங்கிக்கிறேனா? ஐயோ 2 நாளா? இங்க போறேன் நீ அளவு கூட வைக்க தேவையில்ல. எனக்கு வேணா 2 நாள்ல என்ன தேடி போலீஸ் வந்துட்டானா நான் எங்க போவேன்? வச்சு நான் பத்திரமா வச்சு நான் போறேன். என்ன விட்டுறியா? தயவு செய்து கதவு தரையா? கதவு தரையா சார்? என்னயா பண்ற சார்? இவர் தான் சார் எங்க அண்ணன். நான் சொல்றேன் கேளுண்ணா. நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நான் சொல்றேன் கேளு. என்னையா வீடியோ எடுக்கிற? நான் சொல்றேன் கேளு. இருண்ணா. யாரு என்ன? நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். சார் என்னையா விளையாடுங்கிற? நான் கேளு. எதுக்கா வீடியோ எடுத்துக்கிறேன்? யார் பைக் ஓட்டான்னு கேட்பாங்கல்ல. பைக் நான் எங்க ஓட்டினேன்? நீ தான் ஓட்டின. ஹெல்மெட் போட்டு நான் புடிங்கிட்டு வந்தேன். எதுக்கா போன்ல எடுக்கிற? நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? கேக்குறேன் கேக்குறேன். நான் சொல்றேன் கேளுண்ணா. சும்மா விளையாட்டுதானே பண்ணேன். சும்மா விளையாட்டுதானே பண்ணேன். நான் சொல்றேன் கேளுண்ணா. நான் கோவப்படாத. நான் சொல்றேன் கேளுண்ணா. ஒரு நிமிஷம். நான் பிராங்க். நான் யூடியூப் பிராங்க். நான் நிஜமா பிராங்க். நான் நிஜமா பிராங்க். நான் கவரிங். நான் சொல்றேன் கேளு. கேமரா பண்ணீங்க பாருண்ணா. தெரியுதுங்களா? நான் சும்மா விளையாட்டு தானே பண்ணேன். என்ன தொட்டு பாரியா எவ்வளவு படன்னு ஆகுதுன்னு. விளையாட்டு உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா? ஒரு லிப்ட் கேட்டுன்னு உதவின்னு வரா. சரிண்ணா கோச்சிக்கிறேன். அவங்களை வச்சு இப்படி செய்யறது நியாயமா? கோச்சிக்கிறேன். சொல்லு. மன்னிச்சிருண்ணா. என்ன மன்னிப்புயா? காலைல கூட மன்னிச்சுக்கிறேன். போய நான் சொல்றேன் கேளுண்ணா. தொட்டு பாரியா? இங்க தொட்டு பாரியா?
படப்படம் தான் அடிக்குது. எப்படி அடிக்குது தெரியுமா? சாரிண்ணா என்னயா நீ கோச்சிக்காரண்ணா, யூடியூப்காக தான் பண்ண prank. என்னயா பிராங்க் அது இதுன்னு பண்றீங்க? டென்ஷன் ஆகாதண்ணா. அட போயா. ஏன்னா, சத்தியமா சொல்றேன்யா, லிப்ட் கேட்டு வந்தவனுக்கு வாழ்க்கையில லிப்டே கேட்க கூடாது அளவுக்கு பண்ணிட்டீங்கயா. கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மன்னிச்சிருங்க சரிங்களா. நடுவில் வாயா போயெல்லாம் சொல்லிட்டா வாடா படம் சொல்லிட்டான், கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? சரி சைனா மட்டும் 2 நாளைக்கு வச்சு திருப்பி மறுபடியுமா? சரி சும்மா இடம் சொன்னா. சரி இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் கேமரால. ஓகேண்ணா. இப்ப உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டுங்க. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க, சம்மதமா உங்களுக்கு? பாக்கட்டும்ண்ணா. சரி எதுவும் பிரச்சனை இல்ல. இல்ல. சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். சைன் வைக்க மாட்டீங்க? வைக்க மாட்டேண்ணா.